Hi friends, Tntrb Assistant Professor Notification 2022 information detail இந்த வீடியோல பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதில் என்ன பண்ணியிருந்தேன்னா எப்படி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட் இருக்கும், அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நான் போன ஆனுவல் பிளானரில் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். அதோட கண்டினியூஷன் ஆஃப் வீடியோ தான் இது. Tntrb Assistant Recruitment 2022 இது எவ்ரி இயர் தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் டிஆர்பி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதில் குவாலிஃபைங் ஃபார் மோஸ்ட் சூட்டபிள் கேண்டிடேட்ஸ்க்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் தென் எஜுகேஷன் அதுதான் வேலை தரதா சொல்லியிருக்காங்க. இந்த கேண்டிடேட்ஸ் டிஎன்டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டிஎன்டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் நியூஸில் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த டிஆர்பி கண்டக்ட்ஸ் த இன்டர்வியூ ஆஃப் த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் எஜுகேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் லைக் எஜுகேஷன் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி இது எல்லாத்துக்குமே ஏற்கனவே கண்டக்ட் பண்ணியிருக்காங்கிறாங்க. த ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் ஹேவ் டு அப்பியர் இன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபாலோட் பை த இன்டர்வியூ. அவங்க ஏற்கனவே எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு சீக்கிரமாக இன்டர்வியூ இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபார் 2022 த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் இஸ் நாட் எட் அவுட். இந்த 22க்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைய வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் வரல. அது டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் மட்டுமே பார்க்கலாம். இது டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் இஸ் நாட் எட் அவுட். ஹவவர் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி அனௌன்ஸ். நம்ம சீக்கிரமாக வரும்னு எதிர்பார்க்கலாம். ஆஸ் பர் த டிஎன்டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியான்னு பார்க்கும்போது கேண்டிடேட் 57 இயர்ஸ் வரைக்குமே இருக்கலாம். 1/7/2019 சூப்பர் அனிஷன் ஆஃப் 58 இயர்ஸ். தட் இஸ் நீங்கள் 2019 2022 பார்த்துக்கலாம். அண்ட் வாட் இஸ் டிஎன்டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. Tntrb is an exam conducted to check the eligibility of the candidates for the assistant professor post in law, arts and science and engineering colleges. இப்போ டிஎன்டிஆர்பி தான் என்ன பண்ணுறாங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்குள்ள போஸ்ட்டுக்கு அவங்க எக்ஸாம் நடத்துகிறாங்க. எதுக்குன்னா லா காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு. இந்த கேண்டிடேட் மீட்டிங் த மினிமம் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா கேன் அப்ளை ஃபார் த ஜாப். யாரெல்லாம் மினிமம் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா இருக்காங்களோ அவங்களாம் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஈச் இயர் செவரல் வேகன்சிஸ் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் லா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆர் லீஸ்ட் டு ஷார்ட் லிஸ்ட் த மோஸ்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் த வேகன்சி கேண்டிடேட் கேன் செக். மாதிரி நமக்கு எல்லா இதுலேயுமே வேகன்சிஸ் இருக்குது. அது சீக்கிரமாக அங்கே நிரப்ப போகிறவங்க மாதிரி சொல்கிறாங்க. டிஎன்டிஆர்பி that is assistant professor exam dates கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் சொல்கிறோங்கிறாங்க. The exam the conducting board is expected to announce the TNTRB assistant professor exam date 2022 soon on the official website. இது வரைக்கும் எக்ஸாம் டேட்டு தெரியல. நம்ம எட்டு பி அனௌன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம எதெல்லாம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லா காலேஜஸ்க்கு, அது மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷனுக்கும் அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதை மாதிரி நம்ம இப்போ என்னென்ன பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் த ஹைலைட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நோட்டிஃபிகேஷன், வேகன்சி, அதோட சடன் ஃபியூச்சர், சிலபஸ், இப்போ எக்ஸாம் பேட்டர்ன், அந்த எலிஜிபிலிட்டி, அப்ளிகேஷன், அட்மிட் கார்டு, கட் ஆஃப், ஆன்சர் கீ, ரிசல்ட்டு, சேலரி, இது எல்லாமே நம்ம இதில் பார்க்கலாம். நம்ம ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின்ஸ் கூட நம்ம இங்கே பார்த்துடலாம். இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஎன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பார்த்துக்கும் போது என்னென்ன ஹைலைட்ஸ்னால் கீ பாயிண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எக்ஸாம் அத்தாரிட்டி யார் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா டிஆர்பி டிஎன் தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் கண்டக்ட் பண்ண போகுது. இது அஃபிஷியல் வெப்சைட் trb.tn.nic.in. இந்த போஸ்ட் நேம் டிஎன்டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். டோட்டல் வேகன்சிஸ் ஒன்றும் தெரியல. இதுக்கு முன்னாடி கொடுத்ததில் தே ஆர் ஜஸ்ட் ரஃப் ஸ்கெட்ச் ஆஃப் வேகன்சிஸ். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்குது, இன்ஜினியரிங்க்கு மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது. பட் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லாக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது. டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூ மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இவங்க நெட் பிஹெச்டி முடித்தவங்க தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு 7 to 8 years பேக் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எக்ஸாம் வச்சாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் நிறைய பேர் போயிருக்காங்க. ஸோ நம்ம இந்த தடவை எக்ஸாம் இருக்குமா, வெறும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா 2 years பேக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு இன்னும் போஸ்டிங் போடல. அடுத்த நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ வி வில் வெயிட் அண்ட் சி ஹவு த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேகன்சிஸ் டு பி ஃபில்டு. நெக்ஸ்ட் ஹால் டிக்கெட் எப்படி இருக்கும்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தானே வரும். அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாம் எல்லாமே எதுக்கு சொல்லணும்னா எக்ஸாமினேஷன் ஆஃப் டிஆர்பி இன்ஜினியரிங் லா அண்ட் அசிஸ்டன்ட் அதுக்கெலாம் சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சென்ட்ரல் லொக்கேஷன் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணால் தானே வரும்.
Next Tntrb assistant professor notification எப்போ இருக்கும்னா Tntrb assistant professor 2022 no recruitment notification will be released on the official சீக்கிரமாக அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நோட்டிஃபிகேஷன் இஸ் ரிலீஸ் சூன் சொல்லிட்டு the candidates can stay updated about the important details like exam dates, exam pattern, total vacancy, syllabus எல்லாமே நம்ம கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கணுங்கிறாங்க. பட் Tntrb assistant professor வேகன்சின்னு பார்க்கும்போது assistant professor recruitment have not been released yet. Till the time candidates can check the previous year's TN assistant professor vacancies. இப்போ வந்து வரலங்க, ஆனால் ப்ரீவியஸ் இயர் வேகன்சிஸை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா Tntrb assistant professor vacancies in engineering collegesன்னு பார்க்கும் civil engineering 24, mechanical engineering 22, electrical and electronics engineering 19, electronics and communication engineering 22, computer science வந்து 19, electronics and instrumentation engineering வந்து 2, meteorology 1, mathematics 25, English 19, physics 21, chemistry 18. இது எல்லாருமே எதுக்கு உள்ளதுன்னு வச்சிங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்குள்ள வேகன்சிஸ் இது. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேகன்சி இன் லா காலேஜஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லா 10, பிஸ்னஸ் லா 12, law of contracts 6, property law 15, crime and torts 5, criminal law 11, labor law 2, human rights law 10, environmental law 12, intellectual property law 13, constitutional law 10, administrative law 10 and taxation law 10. Total 141 posts there for law colleges. Next TN assistant professor vacancies in arts and science colleges. Blocking vacancy வந்து 81 இருக்கு. Shortfall vacancy 4, current vacancy 2252. அது மாதிரி டீச் டிசபிலிட்டி அது மாதிரி டெஃப் கேண்டிடேட்ஸ் இது மாதிரி வந்துருக்கிறவங்களுக்கு டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் இன் தமிழ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சப்ஜெக்ட் ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் பிரசிடென்சி காலேஜ் சென்னை 5 அவங்களுக்கு வந்து ரிசர்வ்டு வேகன்சி 3 இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் 2340 வேகன்சிஸ் கிட்டே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா Tntrb professor selection process எப்படி இருக்கும் இந்த ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது the Tntrb selection process varies per the post. For instance, for some posts there is an interview round will it be excluded in many. ஒரு இதில் வந்து இன்டர்வியூ ரவுண்ட் இருக்குது, இதில் ஒரு சில வந்து எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா TN assistant professor போஸ்ட்டில் வந்து போஸ்ட் ஃபார் assistant professor in இன்ஜினியரிங்கில் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அப்புறம் சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் இருக்கும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லாவில் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ வச்சுருக்காங்க. மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Tntrb assistant professor syllabus பார்க்கும்போது இந்த Tntrb assistant professor syllabus for the written examination for various disciplines has been provided in the table given. இவங்க வந்து டீடைல் சிலபஸ் நம்ம நெட் மாதிரி தான் வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. இந்த Tntrb assistant professor syllabus for engineering colleges பார்க்கும்போது ஜென்ரல் நாலேஜ் நம்ம எல்லாருக்குமே இது காமன் தான். இந்தியன் கான்ஸ்டியூஷன், எக்கானமி இந்தியா, ஜென்ரல் சயின்ஸ், சயின்ஸ் டெக்னாலஜி, ஹிஸ்ட்ரி இந்தியா அண்ட் தமிழ்நாடு, national international organizations, geography India, Tamil Nadu and world, and then important days, abbreviations, Indian policy, and then Indian constitution, books, authors, who's who, and then social economic cultural issues, people and personalities, social economic and cultural issues, sports, awards and honors, etc. And for civil engineering, concrete technology, solid mechanics, structural analysis, steel structures, reinforced concrete structures, civil engineering materials and construction, PSC structures, hydraulic structures, hydrology and water resources engineering, transportation engineering, soil mechanics and foundation engineering, fluid mechanics, environmental engineering, estimation, costing and specifications, bridge engineering, construction and project management, surveying, environmental studies, etc. Mechanical, applied thermodynamics, heat transfer, machine design and vibration, mechatronics, the strength of materials, material science, theory of machines, dynamics of machinery, production process, fluid mechanics, balancing of reciprocating masses, internal combustion engines, measurement and metrology, CAD, CAM and CIM, finite element analysis, refrigeration and air conditioning, manufacturing planning and control, industrial engineering and enterprise resource planning. And for computer science or operating system, digital logic, programming and data structures, computer organization and architecture, compiler design, computer networks, database, algorithms, web technologies, theory of computation, information systems and software engineering, etc. And for electronics, basics of circuits and measurement systems, electrical and electronic measurements, digital electronics, analog electronics, transducers, mechanical measurement and industrial instrumentation,
analytical optical instrumentation, control system and process science, signal system and for electrical basic electrical engineering concepts, AC fundamental measurement and measuring instruments, electrical machines, network theory, magnetic circuit, power electronics and drives, estimation and costing, utilization of electrical energy, analog and digital electronics, power systems, basic electronics, etc. Tntrb assistant professor syllabus for law colleges, taxation law, general principles of taxation, definition and categorization, theoretical foundation of taxation, tax policy, design of tax system, law making system, union and state financial relations and interpretation of tax laws, federalism and legislative relation between union and state, revenue related aspects between union and state, constitutional restriction of levy of tax, good and service tax under the constitution, interpretation of tax laws, direct tax, basic concepts and index tax, head of income, clubbing of income and taxable income, tax rates, indirect tax laws, the Tea and Entertainment Tax Act and flinging returns, filing returns, tax legislation, and then administrative procedures, collection of tax, remedies, alternative dispute resolution and pleading, basic principle of international tax law, history of international tax law, tax on intellectual property and e-commerce, corporate taxation, crime and torts. The syllabus is trade that is unionism and collective bargaining, socio-economic offence and international crimes, criminology and principle of criminal liability, international crimes, comparative criminal law, criminal procedure, tortious acts, labor law, industrial relations, education, process, wage determination laws and other advantages, social security law and social security, and property law, modern intellectual property law, fundamental ideas, underlying religious and charitable trust, modern concept and general principle of property law, traditional concepts, modern concepts, law of mortgages and easements, law of patent, design and geographical indication, land laws, laws of cession, testamentary cession, Indian Cession Act 1925 with amendments, business law, corporate security, shares and debentures, limited liability, partnership law, there is global perspective, arbitration, international contract and arbitration clause agreement, arbitration procedure and practice, banking law, Reserve Bank of India as central bank, recent trends in the banking system in India, international prospects of competitive law, regulatory for the securities market, financial service of regulation, legal regulation of multinational corporations, law relating to foreign trade, customs and preventions, insurance law, general principles of law of insurance, property insurance, law of contracts, corporation law and security regulation, borrowing powers, law of carriage of goods. International law, changing concepts of maritime frontiers, emerging trends in law of the sea, air and space law, introduction and development of international law, codification, state sovereignty and diplomatic immunity, origin and development of international refuge law, treaties, diplomatic method, international humanitarian law, civil aviation, state recognition and state responsibility, comparative law. Law of contracts, fundamental principles of the law of contract, special contracts including banking and negotiable instruments, corporate law and security regulation, borrowing powers, criminal law, criminal justice system in India, juvenile justice law and policy, narcotic drugs law and policy, criminology and penology, the treatment of offenders, crime, cyber crimes and international crimes, collective violence and criminal justice, esteem, comparative criminal procedure, medical jurisprudence and forensic science, privileged class deviance, labor law, industrial relation with amendments, wage determination law and other benefits, the trade unionism and collective bargaining, social security law, human rights law, development of the concept of human rights under international law, child and the law, non-governmental organizations, NGOs, regional and human rights organization, human rights enforcement mechanism and protective law, human rights in India. Then environmental law, international concerns on
environmental law and environmental law and local self-government, environmental laws and policies, diversity and legal law, urban environmental law, climate change and legal order, disaster management and legal order, intellectual law property, international property law and amendments, intellectual property rights and human rights, international property law and international perspectives, information technology and intellectual property rights, trade marks law and geographical indications, constitutional law, federalism, administrative relations, constitutional relation of human rights, right to information law and policy. Administrative law, administrative process, the liability of state, local self-government law relating to civil servants. Here, TN Assistant Professor syllabus for Arts and Science College. Since there is no written exam, there is no particular TN Assistant Professor syllabus announced by the Commission of the State Post in Arts and Science College. For the interview round, however, the syllabi to be covered with the latest UGC syllabus for the relevant subjects at the PG level. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நம்ம எக்ஸாம் இல்லாததுனால அவங்க தனியாக சிலபஸ் கொடுக்கல. மேபி வந்து உங்களுக்கு யூஜிசி நெட் சிலபஸ் தான் வந்து இங்கே சிலபஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அது மாதிரி பிஜி லெவல் சிலபஸையும் பார்த்துட்டு போகணும். டிஎன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து 2022 எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, the candidate should check the latest Tntrb assistant professor exam pattern while appearing for the exam. The table mentioned below to highlight the that is the latest exam pattern. எப்படி இருக்குன்னா, மெயின் சப்ஜெக்ட் வந்து பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரிக்கிறாங்க. பார்ட் ஏ வந்து 100 கொஸ்டின்ஸு 1 மார்க் இஸ் ஈக்குவல் டு 100 மார்க்ஸ். பார்ட் பி பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் இருக்குது, 2 மார்க்ஸ் 80 மார்க்ஸ் பாலிடெக்னிக் மாதிரி. ஜென்ரல் நாலேஜ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 100 சொன்னால் 80 மார்க்ஸ் டு that is 40 into 2 80 மார்க்ஸ் அண்ட் தென் ஜெனரலைஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஓவரால் 190 மார்க்ஸ். அண்ட் வில் பி த வெயிட்டேஜ் மார்க்ஸ்னு பார்க்கும்போது இங்கே வெயிட்டிங் மார்க்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா, போஸ்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கொடுக்குறாங்க. டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2 மார்க்ஸும் வந்து மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் தான். முடிச்சவங்களுக்கு 8 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இதில் எம்ஃபிலுக்கு தனியாக மார்க் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா வந்து இப்போ எம்ஃபில்ல வந்து எடுத்துட்டா இல்லையா, அதனால் எம்ஃபிலுக்கு மார்க் கிடையாது. they are giving only marks to the people who have finished PhD. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிடேட்ஸ் கேன் டவுன்லோட். இங்கே வந்து நெட் ஸ்லெட்டுக்கு எதுவும் மார்க் கொடுக்கல, வெறும் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் பிஹெச்டிக்கு மட்டும் தான் மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிஜி லெவலில் ஆஸ் பர் த ஜிஓ லாக் வந்து 3 hours 175 மார்க்ஸ்க்கு வந்து அவங்க எக்ஸாம் எழுதணும். இன்டர்வியூ கண்டக்டட் இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லா எக்ஸாம் ஹோல்ஸ் எ வெயிட்டேஜ் ஆஃப் 25 மார்க்ஸ். அவங்களுக்கு 175 மார்க்ஸ் தான் எக்ஸாம், 25 மார்க்ஸ்க்கு வந்து அவங்க இன்டர்வியூவில் வந்து அவங்களுக்கு மார்க் இருக்குது. இது ஓவரால் மார்க்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் த இன்டர்வியூஸ் மென்ஷன் பிலோ. அவங்களுக்கு எப்படி வந்து மார்க் தருவாங்கன்னா, பர்சனாலிட்டி அண்ட் பியரிங், அவங்க பர்சனாலிட்டி எப்படி வந்து அவங்க அது பியர் பண்ணுறாங்க, அவங்க லா கான்சிக்வன்சஸ் அது மாதிரி 5 மார்க்ஸ், ஜென்ரல் நாலேஜ் 5 மார்க்ஸ், எபிலிட்டி டு எக்ஸ்பிரஸ் ஐடியாஸ் இன் பர்டிகுலர் சப்ஜெக்ட் 10 மார்க்ஸ், மாதிரி பார் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து 5 மார்க்ஸ். ஸோ ஓவரால் அவங்களுக்கு 25 மார்க்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் லா காலேஜஸ்க்கு இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் பேட்டர்ன் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா, த கேண்டிடேட் அப்பியர் ஃபார் த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட் ஆன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வில் கெட் மார்க்ஸ் ஆஸ் பர் த சர்டிஃபிகேட்ஸ் அப்லோடட் பை தம். அவங்க எப்படி சர்டிஃபிகேட்டில் அப்லோட் பண்ணுறாங்கிறபடி மார்க் இருக்குங்கிறாங்க. along with application forms and eligibility, the beneath the table mentions the overall weightage of marks given in the students. இப்போ வந்து எனக்கு தெரியல, ஏன்னா லாஸ்ட் டைம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து இன்னும் ரெக்ரூட்மெண்ட் முடியல, அதுக்குள்ள புது ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறாங்க. நம்ம பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குன்னு. ஃபார் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, யூனிவர்சிட்டிஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ், ஃபினான்சிங் காலேஜஸ், மெடிக்கல், இன்ஜினியரிங், லா, அது மாதிரி 12 மார்க்ஸ் வில் பி given for each year and subject to the minimum of 15 marks. மொத்தமாக வந்து உங்களுக்கு 12 மார்க்ஸ்லேருந்து 15 மார்க்ஸ் வரைக்கும் the candidate's teaching experience is the similar subject will be considered. இப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷ் தான் அப்ளை பண்ணுறீங்கன்னா இங்கிலீஷ்க்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அது மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெடிக்கல் இன்ஜினியரிங், நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸு ஒரு 12லேருந்து 15 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மாதிரி குவாலிஃபிகேஷன் ஃபார் பிஹெச்டி இன் கன்சர்ன் சப்ஜெக்ட்ஸ், நீங்கள் பிஹெச்டி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 9 மார்க்குங்க. இது மாதிரி மார்க்ஸ் வைல் ஃபார் எம்ஃபில் வித் ஸ்லெட்டு நெட்டு செட்டு, நீங்கள் வந்து எம்ஃபில் முடிச்சிருக்கீங்க, அது மாதிரி நெட்டு செட்டு முடிச்சிருக்கீங்கன்னா 6 மார்க்கு. மாதிரி பிஜி அண்ட் ஸ்லெட்டு நெட்டு, நீங்கள் பிஜி முடிச்சு நெட்டு ஸ்லெட்டு முடிச்சிருந்தீங்கன்னா 5 மார்க்கு. நீங்கள் வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், எம்ஃபில் முடிச்சு வித் நெட்டு ஸ்லெட்டுக்கு தான் வந்து 6 மார்க்கு. வெறும் எம்ஃபில் மட்டும் முடிச்சிருந்தா மார்க் மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஃபில் வித் ஸ்லெட் நெட் அண்ட் செட்டு
எம்ஃபில் முடிச்சு அதில் நெட்டு ஸ்லெட்டு செட்டு வச்சுருந்தீங்கன்னா 6 மார்க். வெறும் எம்ஃபில் மட்டும் முடிஞ்சிங்கன்னா உங்களுக்கு மார்க் இருக்காது. அது மாதிரி ஃபார் பி செலக்ட் நீங்கள் யாராவது பிஜி முடிச்சு ஸ்லெட்டு செட்டு இருந்துச்சுன்னா 5 மார்க். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எம்ஃபில் முடிச்சு நெட் செட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 6 மார்க்கும், வெறும் பிஜி முடிச்சு நெட் செட் இருந்ததுன்னா அவங்களுக்கு 5 மார்க்கும் இருக்குது. பிஹெச்டி முடிச்சிருந்தோன்னா 9 மார்க் இருக்குது. ஸோ இதில் வந்து அவங்க ஓவராலாக 9 மார்க்ஸ் கிடைக்குது. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஹெச்டிக்கு மட்டும் 9 மார்க்கு. அவங்க வந்து நெட் ஸ்லெட் வந்து பிஹெச்டி வித் நெட் ஸ்லெட்டு அவங்க போடவே இல்லை. இங்கே வந்து வெறும் பிஹெச்டிக்குள்ளே மட்டும்தான் 9 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. கன்சர்ன் சப்ஜெக்ட்டுக்கு 9 மார்க்ஸ். அது மாதிரி வைல் ஃபார் எம்ஃபில் வித் நெட் ஸ்லெட் 6 செட்டுக்கு 6 மார்க்கு, பிஜி வித் நெட் ஸ்லெட்டுக்கு 5 மார்க்கு. நெக்ஸ்ட்டு இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு 10 மார்க் இருக்குது, 34 மார்க்ஸ். இது மாதிரி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டிஆர்பி சேலரி ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது ஜாப் அப்படி ப்ரொஃபைலில் இருக்குது. டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பார்க்கும்போது மீட்டிங் அண்ட் மினிமம் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா இஸ் மேண்டட்ரி. அவங்க சொல்கிற வந்து ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் அப்ளைவே பண்ண முடியும். அண்ட் கேண்டிடேட்ஸ் ஹவ் டு மீட் ஆல் த ப்ரிஸ்கிரைப்டு எலிஜிபிலிட்டி கண்டிஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், த டீடைல்டு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா இஸ் ரிட்டன் பிலோ. அவங்களுக்கு என்னென்ன வேணும் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியான்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா the detailed educational qualification for the TRB assistant professor are provided below. The TRB assistant professor in engineering colleges என்ன இருக்குன்னா candidate must have completed BE, ME and ME MTech in engineering and technology branch with first class condition or it's similar to BE, BTech or ME, MTech. கண்டிப்பாக வந்து PG with first class இருக்கணுங்கிறாங்க. மாதிரி TRB assistant professor lawல வந்து candidate must have a MA degree in any of the universities in Tamil Nadu or similar degree in the respective subjects as may be specified by the government with no less than 55%. The respective subject SC category must have 50% as well. Provided further that the holders of PhD who have completed their masters in the respective subject prior to the 19th September 2019 அவங்களுமே வந்து அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாஸ்டர் டிகிரி இன் லா ஃப்ரம் த ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி வித் மினிமம் 55% ஆஃப் மார்க்ஸ் அண்ட் எ குட் அகடமிக் ரெக்கார்டு. SC/ST கேண்டிடேட்ஸ் வந்து 50% இருக்கணும். மாதிரி வந்து ஃபர்தர் PhD ஹோல்டர்ஸ்க்கு வந்து லாவில் எடுத்துருக்கவங்களுக்கு அவங்க வந்து மாஸ்டர் டிகிரி பாஸ் பண்ணி லா வந்து 19th செப்டம்பர் 1991 முன்னே பாஸ் பண்ணவங்க இது ப்ரொசஸ் less than 50% அவங்களுக்கு இருந்தால் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மஸ்ட் ஹவ் குவாலிஃபைட் இன் நெட் அக்ரிகேட்டட் டெஸ்ட் ப்ரொவைட் ஹவர் த கேண்டிடேட்ஸ் who have been awarded PhD degree as per the University Grants Commission 2009 amendment 2016 third amendment அவங்க வந்து நெட் ஸ்லெட் வந்து யாருக்கு வேணான்னா 2009 ரெகுலேஷன் 2016 உள்ளவங்களுக்கு வந்து நெட் ஸ்லெட் வேணாம். அவங்க மற்றவங்களாம் கண்டிப்பாக இருக்கணும். மஸ்ட் பி அன் அட்வொகேட் இந்த பார் கவுன்சில், அவங்க கண்டிப்பாக பார் கவுன்சில் மெம்பராக இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து கேண்டிடேட் must hold a PG degree in the relevant subject with at least 55% of marks and a pass in net SLET அது மாதிரி SL DCSIR JRF as per UGC norms in the relevant subject or must have a PG degree in a relevant subject with 55% marks and have qualified in a SLET as per UGC norms in the relevant subject. இவங்க டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா நெட்டு ஸ்லெட்டு முடிச்சிருக்கணும், பிஜி முடிச்சு, இல்லைனா வந்து 55% மார்க்ஸ் கம்பல்சரியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு சொல்கிறாங்க. PhD ஹோல்டர்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஏஜ் லிமிட்னு பார்க்கும்போது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் TN ப்ரெஸ்கிரைப் என்ன பண்ணுறது ஏஜ் லிமிட் வந்து அப்ளைங் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ஏஜ் லிமிட் வந்து மென்ஷன் கொடுத்துருக்காங்க. TRB அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து 57 இயர்ஸ் வந்து 1/7/2016 அப்போது உள்ளது கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி TRB அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து 1/7/2018 வந்து 40 இயர்ஸ் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. வந்து பிசி கேண்டிடேட்டு எம்பிசி கேண்டிடேட்லாம். ஆனால் வந்து டிசேபிள்டு கேண்டிடேட் மட்டும் 45 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க லா காலேஜில். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு வந்து 57 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் July 1, 2019. ஸோ வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் இன்ஜினியரிங் காலேஜுக்கு 57 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு 57 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து லா காலேஜில் மட்டும் 40 இயர்ஸ் தான் ஏஜ் லிமிட் பிசி அண்ட் தென் ஃபார்வர்ட் காஸ்ட் எம்பிசி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்வர்ட் கேஸ்ட் வந்து பிசி அண்ட் தென் எம்பிசி எஸ்சி கேண்டிடேட் வந்து 40 இயர்ஸ் இருக்கணும் லா காலேஜில் அப்ளை பண்ணணுன்னா. அது மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் மட்டும் 45 இயர்ஸ் வந்து எக்ஸீட் ஆகாமல் இருக்கணும் 2008 ரெகுலேஷன் வந்தபடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து 57 இயர்ஸ் வந்து July 2019 வந்த இதுபடி. சூப்பர் அனிவேஷன் வந்து 58 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் சொல்கிறாங்க. அது மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆர் அக்செப்டட்
conducted in the online mode only, and the candidates gonna apply online for the TRB assistant professor exam 2022 for different disciplines. நான் சொன்ன மாதிரி different disciplinesல வந்து ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும். The detailed procedure is applied in mentioned below. To begin with the TNTRB application process, the candidate have to first register themselves on the official website of the TNTRB. Then the candidates will get an ID and password which can be used at the time of completing the application process. Post completing வந்து நம்ம மொதல் லாகின் பண்ணி டிஆர்பியில் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி நம்ம லாகின் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த பாஸ்வேர்ட் லாகின் ஐடிக்குள்ளே உள்ளே போகணும். அது மாதிரி வந்து அந்த போஸ்ட் கம்ப்ளீட்டிங் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிக்கும் போது நமக்கு ஒரு அஃபிஷியல் வெப்சைட் நமக்கு க்ரியேட் ஆகிடும். கிளிக் ஆன் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அது மாதிரி வந்து ஸ்டார்டிங் ஃபில்லிங் த டிஎன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து அந்த இதில் பேஜில் ஃபில் பண்ணணும். அது மாதிரி அப்லோட் த ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நம்ம அப்லோட் பண்ணி செலக்ட் பண்ணணும். பே த அப்ளிகேஷன் ஃபீஸ் கடைசியாக நம்ம எப்போதும் போல் பே பண்ணணும். இதில் பார்க்கும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ரிவைஸ் பண்ணுறாங்களான்னு தெரில. முன்னாடி வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு வந்து ஜென்ரல் 600 ருபீஸு, எஸ்சி எஸ்டி வந்து 300 ருபீஸு, பிடபிள்யூனா 300 ருபீஸு. அதே மாதிரி வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லாக்கு 600, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு 600, அண்ட் தென் ரிமைனிங் மெம்பர்ஸ் ஹவ் டு பே 300. இது வந்து ஜென்ரலில் வந்து ஓபிசி எம்பிசி இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு டிஎன்டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து few days after our it is full of filling the application form and last of this examination date வந்ததுக்கப்புறம் அட்மிட் கார்டு வரும். அதில் வந்து நீங்கள் எக்ஸாம் லிங்க்கை வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் போய் பார்த்துக்கணும். மாதிரி அட்மிட் கார்டை வந்து ஐகான் மூலயமா டவுன்லோட் பண்ணிக்கணும். க்ரெடென்ஷியல்ஸை பார்த்து அதை செக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன எடுத்துருக்கணும்னா பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும், கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இருக்கணும், 10th standard 1200 சர்டிஃபிகேட்ஸ், நெட் ஸ்லேட் வந்து முடிச்சிருந்து சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஐடென்டி கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப், கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர், இமெயில் ஐடி அண்ட் பர்சனல் மொபைல் இது எல்லாமே கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கட் ஆஃப்னு பார்க்கும்போது நம்ம அப்டைனிங் ஈக்குவல் ஆர் மோர் தென் டிஆர்பி அசிஸ்டன்ட் கட் ஆஃப் மார்க் நம்ம எடுக்கும் போது நெக்ஸ்ட் செஷன் ஸ்டேஜஸ்க்கு நம்ம செலெக்ஷன் ஸ்டேஜஸ்க்கு போவோம். அதுமாதிரி கட் ஆஃப் வந்து நம்ம கேண்டிடேட்டை வந்து அவங்க ஸ்கோருக்கு ப்ரிப்பேரிங் எக்ஸாமுக்கு நமக்கு எடுத்துகிட்டு போகிறது. நம்ம டிஆர்பி என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் கேட்பாங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10th standard சர்டிஃபிகேட், 12th standard சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், நெட் ஸ்லேட் பாஸ் சர்டிஃபிகேட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஐடென்டி கார்டு அட்ரஸ் ப்ரூஃப், கேஸ்ட் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர், இமெயில் ஐடி அண்ட் பர்சனல் மொபைல் நம்பர். இதுமாதிரி கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவல் ஆர் மோர் தென் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கட் ஆஃப் மார்க்கை வந்து கன்சிடர் ஃபார் த நெக்ஸ்ட் செலெக்ஷன் ஸ்டேஜஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. ஷோயிங் த கட் ஆஃப் ஹெல்ப்ஸ் கேண்டிடேட்ஸ் நோ த required score while preparing for the exams. But TN assistant professor cut off வந்து based on several factors, difficulty level of the exam, the total number of candidates and total vacancies படி தான் அந்த கட் ஆஃப் மேட் பண்ணுவாங்க. நம்ம டிஆர்பி வந்து ஆன்சர் கீ பார்க்கும்போது the board released the final TRB professor answer key a few days after the exam on the official website. The candidates can refer to the answer key and calculate the expected scores, and the process download the TNB assistant professor answer key வந்து வெப்சைட்டில் இருக்கும். அதை வந்து நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அது வந்து இன்னும் ஆக்சுவலாக எக்ஸாமே வைக்கலைங்க, வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஒரு பிடிஎஃப் ஃபார்மில் தான் கொடுப்பாங்க, அது மூலமா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரிசல்ட் பார்க்கும்போது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்ட் ஆன் த அஃபிஷியல் வெப்சைட். டிஎன்டிஆர்பி ரிசல்ட் பார்க்கும்போது அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. Candidates can download the TRB assistant professor results and merit list in the PDF formatல டவுன்லோட் பண்ணிக்கலாம். மாதிரி qualified exam will be displayed on the screen. The qualifying candidates can download and save the result அப்படிங்கிறாங்க. salary பார்த்தீங்கன்னா 2 lakhsலேருந்து 4 lakhsங்க. Conclusion, each year the Tamil Nadu Teachers Recruitment Board TNEB for appointing the most suitable candidates as assistant professor for various subjects in government colleges within the state. So all the interested candidates must start with their expectations மேக்கிங் டைனமிக் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாம் வைக்கிறதா சொல்கிறாங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு. எல்லோரும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் ஒரு 2 to 4 lakhs சேலரியில் we can get the job. What is the lower age limit to appear for the TRB assistant professor exams அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் வந்து இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின். நமக்கு வந்து பிஜி முடிச்சுட்டு நம்ம பிஹெச்டி முடிச்சுட்டு
நெட் ஸ்லெட் பாஸ் பண்ணிட்டு இல்லை பிஜி முடிச்சு நெட் ஸ்லெட் பாஸ் பண்ணாலே அவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் வாட் ஆல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் டிஎன்டிஆர்பி ப்ரொஃபஸர் கட் ஆஃப் மார்க்ஸ் இன் 2022. இதில் வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி இருக்கும்னா அவங்க வந்து இப்போ எப்படி அவங்க எக்ஸாமில் என்ன மார்க் எடுத்திருக்காங்க, ப்ளஸ் அவங்க வந்து எப்படி இன்டர்வியூவில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ப்ளஸ் அவங்க பிஹெச்டி வித் நெட் ஸ்லெட் இந்த மார்க்ஸ் எல்லாம் சேர்த்து அவங்க கட் ஆஃப் மார்க்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வாட் டாக்குமெண்ட்ஸ் ஐ சப்போஸ் டு ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் that means நம்ம 10th 12th your birth certificate and your college certificate plus all your documents for net and slet அந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே எடுத்துகிட்டு போகணும். இல்லை கேட் டிஎன்டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஹால் டிக்கெட் இன் ஆஃபீஸ் மோடு கிடையாது, ஆஃப்லைன் மோடில் கிடைக்காது, ஆன்லைன் மோடில் தான் நம்ம போய் எடுத்துக்கணும். ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் இன்னைக்கு மை கிராஜுவேஷன் கேன் ஐ அப்ளை ஃபார் த டிஎன்பி எக்ஸாம் இன்ஜினியரிங் எக்ஸாம். நம்ம வந்து போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாம் முடிச்சுட்டு அதை அப்ளை பண்ணும் போது நமக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வந்துருக்கணுங்க. ஏன்னா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய மார்க் ஷீட் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க, நம்ம டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம அது மாதிரி இப்போ அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சில சமயம் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் மெயில் மூலயமா அப்ளை பண்ணிவிட்டு மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிவிட்டு தென் யூ மே அப்லோட் வைல் யூ ஆர் கோயிங் ஃபார் எக்ஸாமினேஷன். நமக்கு எக்ஸாம் உடனே வைக்க மாட்டாங்க இல்லையா, 3 months நம்ம வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து லாஸ்ட் டைம் அதை அப்லோட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கேட்கலாம். வாட் இஸ் சேலரி ஆஃப் டிஎன்டிஆர்பி assistant professor? Salary வந்து 2 to 4 lakhs. Okay friends, I think I given a detailed information about assistant professor notification. We will wait soon, we will get the application notification for exam. Engineering க்கும் அது மாதிரி SCRT and then law colleges இவங்களுக்குலாம் எக்ஸாம் உண்டு. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு எக்ஸாம் இல்லைன்னு இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதனால் சிலபஸ் வந்து கிடைக்கல. அதனால் நமக்கு வந்து யாருக்காவது வந்து இங்கிலீஷ் அண்ணா யூனிவர்சிட்டி திட் இஸ் இங்கிலீஷ் இன்ஜினியரிங் காலேஜ் எக்ஸாம் சிலபஸ் கிடச்சின்னு அப்லோட் பண்ணுங்கள், எனக்கு நோட்டிஃபை பண்ணுங்கள். வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு தகுந்த சிலபஸ்க்கு உள்ள ஆன்சர்ஸ் போடுறேன் டீட்டெயில்டு ஃபார்மில். அதேமாதிரி பாலிக்கும் சீக்கிரமாக நான் வந்து as early as possible I will upload my videos soon. Okay friends, see you in the next video. Bye.